வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஃபுல்லாகவே ஏஐ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் என்னோடய வீடியோவும் சேர்ந்து வரும். ஸோ எங்கள் ஆன்மீக தகவல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் உண்மையை சொல்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. நம்ம இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னா, பல ரகசியங்கள் வெளியே வரணும். ஏன்னா ஆன்மீகம்ன்றது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். கடைக்கோடி மக்கள்லேருந்து அனைவருக்கும் போய் சேரணுன்றது தான் பல ஆன்மீகவாதிகளோட விருப்பம். ஸோ நம்மளோட பாதை யார் வடிவமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசக பெருமான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கிய வள்ளல் பெருமான், இவங்க 2 பேர் தான் நம்மளோட பாதையை வழிகாட்டி கொடுத்தவங்க. இவங்களோட பாதையில் போய் தான் நம்ம உண்மையை உணர்ந்து, அந்த சூட்சுமத்தை உணர்ந்து இறைவனோட பாதத்தில் சரணடைய போகிறோம். ஸோ இதில் நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னோட வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா நானும் உங்களை மாதிரி தான். இப்போ எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் அடிபட்டு கற்றுக்கிறது தான். ஸோ வாழ்க்கை அனுபவத்தில் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் புரிய வைப்பாங்க. ஸோ எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு 5 டேஸில் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. இப்போ எங்கேருந்து எப்படி ஓப்பன் ஆச்சுன்றது, அந்த சூழ்நிலையை உருவாக்குனது பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க இந்த பிரபஞ்சமும் நம்மளை சுற்றி இருக்க இந்த பஞ்சபூதங்கள் தான். ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. இந்த 5க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்க சக்தி தான் அந்த அருட்பெருஞ்சோதி, ஒரு பிக் லைட், இட்ஸ் பிரைட் லைட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய வெளிச்சம், அந்த பெரிய வெளிச்சத்துலேருந்து வந்த சிறு ஒளி அல்லது சிறு வெளிச்சம் தான் நம்ம. அந்த பெரிய ஒளி நம்ம கூடவே எடுத்து நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்புறனாலும் அதுதான் உண்மை. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் போகிறது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றுறது, திரும்பி வீட்டுக்கு பத்திரமா கூட்டு வரதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறது அந்த அருட்பெருஞ்சோதி தான். அவங்க நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகள் படி நம்மளை கைட் பண்ணுறாங்க. இது பல ஜென்ம தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்தது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் எந்த அளவுக்கு பிற உயிர்களை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட கோர், அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் உங்களோட கோரில் நீங்கள் நல்லவனாக இருந்தால், ஒரு செடி விதைக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வளர வளர நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ, ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றினா நல்லா வளரும், தண்ணி அதிகமாக ஊற்றினா வாடும், வெயிலில் கஷ்டப்படும். அது மாதிரி பல சூழ்நிலையை கடந்து வரும்போது அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ என்னோட கோரில் இறைவன் அமைக்கிற பாதையை தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இயல்பாகவே அமைஞ்சது. ஸோ ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப இருக்க விரும்பல. என்னோடது அப்படின்ட்டு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போலாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னோடது அப்படின்றது தான் ஆணவம், அகங்காரம் எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்கள் எப்போ என்னோடதுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறது யாருமே கிடையாது. உங்களோட ஆசைகள் எல்லாமே அந்த என்னோடதுன்றது தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி மூச்சு இழுக்கணும், எத்தனை வாட்டி மூச்சு விடணும்,